கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு உள்ளங்கள் யாவரையும் என் அருமை ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய எம்பெருமான் இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்விலே அன்பாய் அழைக்கிறேன். இன்றைய நாளிலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே 16, 17 வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 16 வசனம் 17 வசனத்தை வாசிக்க கேட்போம். தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. எது? 17 வசனத்தை வாசிப்போம். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்நாள் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பதை வைத்து கடைசி நாட்களில் நான் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் குமாரர்களை உங்கள் குமார்த்திகளை சபையினுடைய காரியங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாய் அழைத்து செல்ல வேண்டும் என்பதுதான் முக்கியமான கருத்தாய் காணப்படுகிறது. அப்பொழுது ஆவியானவர் அவர்கள் மீது பலமாய் ஊற்றப்படுவார். எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, நீங்கள் ஆலயத்திற்கு நீங்கள் செல்லும் பொழுது அவர்களோடு கூட உங்களுடைய பிள்ளைகளை கண்டிப்பாய் ஆலயத்திற்கு நீங்கள் அழைத்து கொண்டு போக வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருப்பார். அவர்கள் பாருங்க, உங்கள் குமாரர்களும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் குமாரர் உங்கள் குமார்த்திகள் எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர் வரும் காலங்களிலே எப்படியெல்லாம் அவர் கிரியையை நடப்பிக்க போகிறார் என்பதை உங்களுடைய பிள்ளைகளின் மத்தியிலே கர்த்தர் பகிரங்கமாய் அவர் வெளிப்படுத்துவார். கடைசி நாட்களிலே இது நடந்தேறியே தீரும் என்று நீங்கள் நிச்சயமாய் உணர்ந்து கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆகையினாலே பாருங்க, உங்கள் வாலிபர்கள் தரிசனங்கள் அடைவார்கள். வாலிபர்கள் தரிசனங்களை அதிகமாய் கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்க போகிறார். இது நிச்சயமாய் நடக்க போகிறது. இது கடைசி காலமாயிருக்கிறது. பாருங்க, உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். சொப்பனத்தின் மூலமாக கர்த்தர் வெளிப்பட போகிறார். தீர்க்க தரிசனம் மூலமாகவும் ஆண்டவருடைய வல்லமையானது வாலிபர்களின் மத்தியிலே இந்த கடைசி நாட்களிலே நிச்சயமாகவே அவைகள் நிறைவேறப் போகிறது. பிரியமானவர்களே, அதற்காகத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் நிச்சயமாய் ஆலயத்திற்கு நீங்கள் அழைத்து செல்லுங்கள். வேத வசனத்தை நன்றாய் தியானம் பண்ண சொல்லுங்கள். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படி பாக்கியவான்கள் வாட்டிகள் மத்தியிலே கர்த்தர் பலமாய் அவருடைய ஆவியை இறக்கப் போகிறார். கடைசி நாட்களிலே மாமிசமான யாவர் மேலும் அவருடைய ஆவி இறங்கும். பிரியமானவர்களே, ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்குதான் விடுதலை இருக்கும். இதை கேட்ட அன்பு உள்ளங்களே, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் சிறு வயது முதல்
வார்த்தைகளை, வேத வார்த்தைகளை படிக்க அவர்களுக்கு கற்பியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே இதை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.